நம்ம வந்து இந்த காடுக்குள்ள அடக்கம் வெளிநாட்டுல சிட்டி சைடுல இருக்கவங்க என்னென்ன பண்ணுவாங்க? எல்லாருமே வேலை வேலை வேலைன்னு அலைவாங்க பாவம். அதாவது ஒரு நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். கிராமத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நமக்கு ஒரு எந்த ஒரு சிந்தனையும் எதுவுமே தோணாது. நம்ம வீட்டுல வாழ்றவங்க என்ன இருக்கும், அவன் ஊரை எல்லாம் ஊரு குடும்பம் குட்டி தோட நிலங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வெளியூர்ல குடும்ப தேவைக்காக வெளி ஊர்லயும் வெளி மாநிலத்திலயும் வெளி மாவட்டங்கள்லயும் வெளி நாடுகள்லயும் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் பாவம் என்ன, அதாவது எல்லாருமே ஒரு வாழ்க்கை அர்ப்பணிப்பு தானே. அதாவது இன்னைக்கு ஒரு காசு பணம்னு நம்ம தேடி போறோம் அப்படின்னா அவங்களோட குடும்பம் பிள்ளைகளை வளர்க்கறது, அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், ஏதாவது ஒரு ஏமிங் இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா ஏமிங் தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா கிராமத்துக்கும் சிட்டி வாழ்க்கைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராம வாழ்க்கையில ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். நமக்கு சிட்டில வாழ்றவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் தேடல் பெரிய ஒரு தேடலா இருக்கணும். சிட்டில வாழ்ந்தாலும் அவங்களோட கடைசி காலத்துல கொஞ்ச நாட்களாவது ஒரு கிராமத்துல ஒரு இயற்கை சார்ந்த பகுதிகளோட ஒட்டி உறவாடி வாழ்ந்துடணும், ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா கண்டிப்பா அவங்களோட ஆசை நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். சிட்டி நகர்ப்புறங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ஊர்கள் எல்லாம் வாழ முடியாம பெருகி பெருத்து வலிஞ்சு அந்த மக்கள் எல்லாம் கிராமப்புறங்கள் தேடி வரக்கூடிய காலம் வருமா வரும். அதனால இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு இப்போ இந்த டைம்ல இந்த நேரத்துல பார்த்தாலும் பல சிட்டிகள்ல வந்து பல டிராபிக் உள்ள சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு டயத்துக்கு சாப்பிடாம வயிற்ற புண்ணு, அல்சரு, பல பிரச்சனைகள், நோய் வாய்ப்பட்டு எண்ணெயத்தை சாப்பிடும் தெரியாம கண்டதுகளையே தின்னு உடம்ப கெடுத்து புண்ணாக்கி அப்படி எல்லாம் சீரழிஞ்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கொடுமை, பாவம். எப்படியாவது அந்த மக்கள் எல்லாம் ஒரு ரிலீஃபான ஒரு வாழ்க்கை, ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்கணுங்கிறத நான் நினைக்கிறோம். ஏன்னா நம்மளும் எல்லா பக்கம் வெளியிடங்கள்ல வாழ்ந்து இருந்துட்டோம். இப்ப நம்மளை கொண்டு சென்னையில கொண்டு உட்கார வச்சா இருப்போமா? ஒரு நாள் கூட அங்க உட்கார்ந்துட மாட்டோம். அங்க நைட்டு போய் காலையில இறங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வண்டி எப்படா நம்ம ஊருக்கு வண்டி இருக்குன்னு தேடி பார்ப்போம். நம்ம அவங்களோட போன உடனே நம்ம ஊர்ல தான் நம்ம மனசு திரும்பி பார்க்கும். இதே மாதிரி தானே நம்மள மாதிரி தானே அவங்களும் அங்கே தங்கி இருந்து வேலை செய்யறாங்கன்னு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? என்னைக்கிட்டா அந்த ஊரை விட்டு வெளியே நம்ம ஊரு சொந்த ஊருக்கு வரலாம், சொந்த ஊரு, சொந்த மண்ணு, சொந்த மக்களோட சார்ந்து இருந்து அந்த ஜாலியா திண்ணையில உட்காந்து பழக்க விடாது, இதெல்லாம் வாழணும்னு ஆசை இருக்கும்ல. அவங்களோட ஆசையை நிறைவேறணும் கண்டிப்பா. நம்ம எப்படி ஜாலியா வாழணுமோ அதே மாதிரி அவங்களும் ஜாலி, சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடவுள் கொடுத்த வரம் போல இந்த பூமியில வாழ்ந்து கடந்து போகணும் அவங்களும். இதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. சரி, எல்லாரும் வாழணும், நம்மளும் வாழணும். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.